ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல்வராக பதவியேற்கும் விஜய் அண்ணா அவர்கள் முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் என்பதுதான் நிறைய பேரோட கொஷினாக இருக்குது. அதை பற்றி தான் முழுமையான தகவலாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது புதிய தமிழக முதல்வராக பதவியேற்கும் விஜய் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் என்னென்ன திட்டங்கள் அவர் அறிவிச்சிருக்காரு, அந்த திட்டத்தின் மூலமாக எதற்கு முதல் கையெழுத்து போட போகிறாரு. அவர் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதியில் பல திட்டங்கள் அறிவிச்சிருந்தார். அப்போ அந்த திட்டத்தில் முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. அதில் என்னென்ன திட்டங்கள், முக்கியமான திட்டங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய மகளிர் மாதந்தோறும் 2000 ரூபாய் திட்டம், இதுதான் முக்கியமான திட்டமாக இருக்குது. முதல்வராகவுடன் முதல் கையெழுத்தாக இதுவாகி இருக்கலான்றது தான். மகளிருக்கான உதவித்தொகை 2500 உயர்த்தி தரப்படும். தமிழகத்தில் ஒவ்வொரு தாயார் சகோதரி மகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எங்களன் உறுதின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 2500 கொடுப்பாங்க. இது மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலமும் 2500 உயர்த்தி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அது யார் யாருக்குன்னா ஆல்ரெடி வாங்கின இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க. இவர்கள் பதவியேற்றவுடன் யார் யார் என்றதை கூடிய விரைவில் அதிகாரமாக அறிவிப்பாங்க. இதற்கு முதல் கையெழுத்து போடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் ஒரு சவரன் நகை மற்றும் தங்க நகை பட்டுப்புடவை திருமணமாகாத பெண்களுக்கு கொடுக்குறாரு. தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக ஒரு சவரன் தங்க நகை மற்றும் பட்டுப்புடவை கொடுக்க போகிறாருன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசம். இந்த திட்டத்திற்கும் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா அனைத்து பேருந்துகளையும் இலவச பெண்களுக்கான கட்டணமில்லா பயணம் சொல்லி கொடுத்துருக்காரு. இது முக்கியமான வாக்குறுதி. இப்போ இலவச பேருந்து மகளிருக்கான மகளிர் பேருந்துன்னு சொல்லிட்டு அந்தந்த மாநகராட்சியில் ஓடுகின்ற பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் பயணம் செய்துங்க. அது தவிர்த்து தமிழ்நாட்டில் ஓடுற அனைத்து கவர்மெண்ட் பஸ்லேயும் உங்களுக்கு ஃப்ரீயாக பயணம் செய்யலான்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த திட்டத்துக்கு முதல் கையெழுத்தாக இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் சொல்லிட்டு தாய்மாமன் போல் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசு வழங்கும் தங்க மோதிரம் பேபி வெல்வெட் கிட்டுன்னு சொல்லிட்டு ஊட்டச்சத்து பெட்டகமும் ஒரு தங்க மோதிரம் குழந்தைக்கு கொடுக்குறாங்க. தாய்மாமன் சீர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தங்கைகளுக்கும் கொடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்துக்கும் கையெழுத்திடலாம். இந்த முக்கியமான 5 திட்டத்துக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா விவசாயிகளுக்கான பயிர் கடன் தள்ளுபடி குறித்தும் சொல்லியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி வறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுப்போம். இப்போ 100 யூனிட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது 200 யூனிட்டாக உயர்த்தி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதில் மாதம் மின் கணக்கீட்டு முறையை எடுத்துகிட்டு வரப்போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த திட்டத்துக்கு முதலில் கையெழுத்திடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக இது அவருக்கு போய் ரீச் ஆகிற அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்ம மக்களின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள விஜய் அண்ணாவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.